அல்லது கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணியும் இருக்கிறது. நாத்திகவாதம் பேசுகிறவரோடு ஒத்து போக முடிகிற உங்களால் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிற உங்களால் ஏன் ஒத்து போக முடியவில்லை? ஆகவே இது ஆன்மீகமும் இல்லை, மதமும் இல்லை, சுயநலத்திற்காக சில பேர்கள் செய்கின்ற இந்த சங்கடங்கள் தான் மக்களை பாதிக்கிறது என்றே நான் திடமாக நம்புகிறேன். திருச்சிக்கு போக வேண்டும், அதுதான் ஆன்மீகம். திருச்சிக்கு விழுப்புரம் பெரம்பலூர் வழியாக போனால் என்ன, விருதாச்சலம் அரியலூர் வழியாக போனால் என்ன, அல்லது சிதம்பரம் மாயவரம் தஞ்சாவூர் வழியாக போனால் என்ன? இவர்கள் 2 பேருக்கு என்ன, ஒருவர் அரியலூர் வழியாக போக வேண்டும் என்கிறார், ஒருவர் தஞ்சாவூர் வழியாக போக வேண்டும் என்கிறார். ஆனால் இந்த 2 பேரும் இதிலே சண்டை போடுகிறார்கள் ஒழிய திருச்சிக்கே போகக்கூடாது, ஹைதராபாத்துக்கு போவோம் என்று சொல்லுவவர்கள் ஒத்து போகிறார்கள். இந்த முரண்பாடுகள் ஏன் என்று புரியவில்லை. இதை பொதுமக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த குழப்பவாதிகளை ஓரம் கட்டிவிட்டாலே அது இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. மதம் என்பது நீங்க இந்த 2 பேரை குறிப்பிட்டு சொல்லுகிறீர்களே தவிர இந்த 2 பேர்களும் உங்கள் கருத்திலே உடன்பட்டவர்கள் தான். இல்ல, நான் 2 பேர்கள் என்று சொல்வது மதத்தின் பெயரால் இந்த பிரச்சனையை உருவாக்குறவர்கள் யாராக இருந்தாலும், தனிப்பட்ட இந்த 2 நண்பர்கள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் சொல்வது. ஒரு பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். வேலூரிலிருந்து சிவராஜ் அவர்கள் இப்பொழுது நம்மை தொடர்பு கொண்டிருக்கிறார். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இப்ப திரிபாதி பற்றி நாம் குறிப்பிட்டு சொன்னேன். திரிபாதிக்கு இப்ப எல்லோருக்குமே இல்லாத அக்கறை திரிபாதிக்கு எங்கிருந்து வந்தது இதுல? அக்கறைன்னு சொல்றதை விட இது அக்கறையா இல்ல அவருடைய பின்னால இருந்து யாராவது தூண்டுறாங்களா, என்ன விஷயம் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம என்ன சொல்ல வரோம், இப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் கையில் இருக்கு, பிரச்சனை இல்லை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அலகாபாத் நண்பர் சொன்னதை போல அலகாபாத் நீதிமன்றத்திலிருந்து எந்த தீர்ப்பு வந்தாலும் அதனால நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் வரப்போறது இல்லை. ஏன்னா மறுபடியும் அப்பீல் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நேரடியாவே சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு, ஆனாலும் ஒரு ஆரம்ப தீர்ப்பு என்பது தீர்ப்பு மாற்றப்படலாம் அல்லது மாறலாம். ஆனால் ஆரம்ப தீர்ப்பிலே 60 ஆண்டு காலமாக அலசி ஆராயப்பட்டு வழங்கப்படுகிற அந்த முதல் தீர்ப்பு, அந்த முதல் பிரதி, அது ஒரு எதிர்பார்ப்பும் அல்லது ஒரு பக்கம் இவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய தீர்ப்பு தானே அது. ஐயா, இதுல அலசி ஆராய்ச்சி நியாயத்தை தீர்ப்பு வழங்கினா மட்டும் ஒரு சாரர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களா? யாராவது ஒரு சாரலுக்காக தீர்ப்பு வந்தா பிரச்சனை அது இல்ல. நம்முடைய நாட்டுடைய அமைதி தான் நமக்கு தேவையை தவிர இந்த யாருக்கு சாதகம் தீர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமே இல்லை. இந்த விஷயத்துல உச்ச நீதிமன்றம் நேரடியாகவே இதுல தலையிட முடியும். தலையிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. எந்த தீர்ப்பு அலகான நீதிமன்றமோ இல்ல உச்ச நீதிமன்றமோ கொடுக்க முடியாது. ரீசனா கொடுக்கணும்னு சொன்னா அந்த அயோத்தி அந்த பிரச்சனைக்குரிய இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் மொத்த இடமும் எடுத்துட்டு அது நேரா டிவைட் பண்ணி 2 பேரும் வச்சுட்டு போங்க. நீங்க ராமர் கோயிலும் கட்டிக்கங்க, நீங்க பாபர் மசூதியும் கட்டிட்டு போங்க. உச்ச நீதிமன்றத்தால் இன்னைக்கு அந்த தீர்ப்பு கொடுக்க முடியும். உச்ச நீதிமன்றம் அப்படித்தான் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பேச்சுவார்த்தை என்கிற ஒரு அடிப்படையை மையமாக வைத்துத்தான் அந்த தீர்ப்பை, இடைக்கால தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்க நினைச்ச மாதிரி இங்க உட்கார்ந்து பிரிச்சு கொடுக்கிற மாதிரிலாம் அந்த விவகாரம் வரல. ஆக அங்கே பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை பயனளிக்குமானால் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றங்கள் தலையிட்டு அந்த தீர்ப்பை வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதைத்தான் அந்த உச்ச நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 60 ஆண்டு காலமாக இந்த தீர்ப்பு நடந்து வருகிறது. 62 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு 62 காலம் தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, 6 நாட்கள் போதும் என்று தான் நான் நினைக்கிறேன். எப்பொழுது பிரச்சனை ஏற்பட்டதோ அப்பொழுதே அந்த பிரச்சனையை முடிவுக்கு உண்டான ஒரு பிரச்சனை. என் வீட்டில் திருடன் இருக்கிறான் என்று நான் காவல்துறையில போய் சொல்லுகிறேன். என்னை வெளியேற்றி விட்டு வீட்டிற்கு பூட்டை போட்டுவிட்டு திருடனுக்கு உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இருதரப்பிலும் வாத பிரதிவாதங்கள் அதிகமாகவே இருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் தரப்பிலே பார்க்கிற பொழுது அவர்கள் தொல்லியல் துறையிலே இருந்து, வரலாற்று சுவடுகளிலே இருந்து பல்வேறு விதமான ஆதாரங்களை இன்றைக்கு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போல இந்துக்களும் இதற்கான ஆதாரங்களையும், தொல்லியல் துறையினுடைய ஆதாரங்களையும், வரலாற்று ஆசிரியர்கள் உண்மைகள் என்று பல தகவல்களை நீதிமன்றத்திலே ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது இந்த ஆவணங்கள் எல்லாம் இன்றைக்கு சரிபார்த்ததற்கு பின்னால் தானே ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும். கண்டிப்பாக அதுல நீங்க சொன்னீங்க எல்லா தரப்புலையும் வந்து தொல்லியல் துறை ஆய்வு செய்திருக்கிறது. தொல்லியல் துறை ஆய்வு நடத்தி சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல 16 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 16ஆம் நூற்றாண்டோ அல்லது 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலோ அந்த இடத்தில் கோவில் இருந்ததற்கான எந்த தடையும் இல்லை என்றுதான் சொல்லியிருக்கு தொல்லியல் துறை. எந்த இடத்திலும் வந்து கோவில் இருந்ததற்கான தொல்லியல் துறை எந்த வழக்கிலும் அவர்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த தொல்லியல் துறை அப்படிதான் சொல்லி இருக்குது. அது மட்டும் அல்லாம
அங்க மற்றபடி எந்த விதமான ஆதாரங்களும் கோவில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்று அழகாக சொல்லி இருக்குது தொல்லியல் துறை. நம்ம பார்க்கலாம் எந்த இடத்துல கோவில் இருந்துன்னு சொல்லி தொல்லியல் துறை சொல்லி இருக்குது, எங்கேயுமே சொல்லல. இல்ல முகமது ஹுசைன் உங்கள் தரப்பில் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவர்கள் தரப்பிலும் தொல்லியல் துறையின் சார்பாக சில ஆவணங்களை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழங்கியிருக்கிறார்கள். ஆக தீர்ப்புகள் இரு ஆவணங்களையும் பரிசீலனை செய்து அதற்கு பிறகுதான் வழங்கப் போவதுதான் தீர்ப்பு. ஆக முதல் தீர்ப்பே ஒரு திருப்பு முனையாக இருக்குமானால் அந்த திருப்பு முனை தீர்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருதரப்பிலும் அமைதி காக்க வேண்டும் என்பது சட்டத்தினுடைய செயல்பாடும் அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஆனால் அதையும் மீறி தூண்டி விடுபவர்கள் தூண்டி விடுவதும் கிளர்ந்து எழுகிறவர்கள் கிளர்ந்து எழுவதும் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒன்றுதானே. சிறுபான்மை சமுதாயம் அமைதி காத்து இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன். நீங்க கேட்டீங்க, அப்ப சிறுபான்மை சமுதாயத்தினர்கள் அவர்கள் இடத்துல ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது அவர்கள் எந்த விதமான வன்முறை செயல்களில் ஈடுபடவில்லைங்கிறத நம்ம பார்க்கணும். 1528 இருந்து அந்த மசூதி அந்த இடத்துல இருக்கிறது. 1528 இருந்து 1948 வரைக்கும் அங்க இருந்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனை 1950 தான் அங்க சிலைகள் வைக்கப்படுது. அதற்கு முன்னாடி எத்தனையோ இதிகாசங்கள் இருக்கிறது, புராணங்கள் இருக்கிறது. எந்த புராணத்திலும் அங்க இருப்பதாக சொல்லப்படவில்லைங்கிறதா உண்மை. அது வரைக்கும் நடந்து கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு தலங்கள், சிறுபான்மையினருக்கு சொந்தமான வழிபாட்டு தலங்கள் திடீர் என்று எனக்கு சொந்தம் என்று எப்படி உரிமை கொண்டாட முடியும்? ஐயா ஒரு நிமிஷம், இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்ல. நான் இவ்வளவு நேரம் நடுநிலையா தான் பேசிட்டு இருந்தோம். நண்பர் ஒரு சார்பா பேசிட்டு இருக்காரு. தொல்லியல் துறையோட ஆய்வுல இதுவரைக்கும் இந்துக்கள் அங்க கோயில் இருந்ததுக்கு எந்த ஆதாரம் கிடைக்கலன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு. ஏராளமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அங்க ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி கட்டணுங்கிறது 1000 ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இப்ப பிரச்சனை அது இல்ல, நமக்கு அதை தவிர்க்கணுங்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். நண்பர் சொல்றாரு 1500 சில்லறையில இருந்து அங்க மசூதி இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, ஏத்துக்கிறோம். அதுக்கு முன்பு ஒரு விஷயம், இந்த அதோட சொல்ல போனீங்கன்னா இப்ப சென்னை மாநகரம் இருக்கிறது, இந்த மதராசா பட்டினம். ஐயா இல்ல நடுவில் சொல்றேன். இப்ப இந்த பட்டினத்தினுடைய 50 ஆண்டு கால வரலாறுக்கு பின்னு பாத்தீங்கன்னா என்ன அதற்கான மாற்று சான்றிதழ்கள் தான் இருக்கும். இல்ல அது மாதிரி சான்றிதழ்கள் இல்லாமல் இருக்கலாம். ஏரி குளங்கள் எல்லாமே இன்றைக்கு மிகப்பெரிய கட்டிடங்களாக மாற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலை. நான் அதை சொல்ல வரல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800-1000 ஆண்டு காலம் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த நாடு. பல விதமான படையெடுப்புகள் இங்க எத்தனையோ கோயில்களை இடிச்சிருக்காங்க, அங்க மசூதி கட்டி இருக்காங்க. இதெல்லாம் ஊரறிஞ்ச உண்மையில தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறக்க முடியல. எதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன நிலையில இருந்தது இந்த இடம் என்று கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலையை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்கிற ஒரு கேள்வி. 8000 வேண்டாம், 800 என்று சொல்ல. இன்னொரு விஷயம் நாம யோசிக்கணும் இல்லையா? 120-130 கோடி இந்துக்களுடைய உணர்வுடைய தலைநாயகனா ராமருடைய சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் இது. உங்களுக்கு எனக்குள்ள சொத்து தகராறு இல்ல. இது உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பார்க்க முடியாது என்கிற ஒரு காரணத்தினால சட்ட ரீதியாக பார்ப்பதற்கான நிகழ்வு நடந்தேறி கொண்டிருப்பது. சட்ட ரீதியாகவும் நீங்க வழிக்கு வர மாட்டேன், உணர்வு ரீதியாகவும் வழிக்கு வர மாட்டேன்னு சொன்னா எப்படி? சட்ட ரீதியாக யார் வர வேண்டாம் வரமாட்டாம் என்று சொன்னாங்க. அதான் சொன்னல, இப்ப நண்பர் தான் சொல்றாரு பேச்சுவார்த்தையில கொண்டு வருவோம். பேச்சுவார்த்தைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்ல. இரண்டாவது தொல்லியல் ஆய்வுத்துறையில இருந்து ஏற்கனவே இது ராமர் கோயில் இருந்ததுதான். ஏன் இங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலே பல இடங்களிலே கோயில்களை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல மசூதி வந்தோம். இது மாற்று மதத்தினர் மட்டும் இல்ல, ஒரு ராஜாக்கள் கூட ஆட்சி செய்யும்போது ஒரு நாட்டை பிடிக்கும் போது அந்த நாட்டோட வழிபாட்டு தலங்களை உடைக்கிறது பிரச்சனை இருந்துச்சு. எளிமையான ஒரு பிரச்சனை. உணர்வு உணர்ச்சிகளுக்கு எளிதில் வயப்படாமல், அதாவது சுயமரியாதை என்பது வேறு, மதத்தின் போர்வையாலே சுயமரியாதை நாம் போர்த்தப்பட்டிருக்கிற ஒரு தகவல் என்பது வேறு. ஆரம்பத்தில் திரு விஜயவேலுசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவது, பிறக்கிற பொழுது நாம் எப்படி வரம் வாங்கி கொண்டு வரவில்லை என்கிற ஒரு தகவலை இங்கே நமக்கு தெரிவித்தார்கள். உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக எந்த வகையிலும் முடிவு எடுக்காமல் சட்ட ரீதியான முடிவுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் நாம் இங்கே குழுவி இருக்கிறோம். கரெக்ட். அதைத்தான் நாம பேசிட்டு இருக்கோம், ஆரம்பத்துல இருந்து அந்த விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்தில் நண்பர் பேசும்போது இல்ல இந்துக்கள் வேணும்னே பிரச்சனை பண்ற மாதிரி அப்படி உள்ள ஒரு இரண்டாவது சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் பேசுறோமே, எந்த அளவுக்கு வச்சு நீங்க சிறுபான்மை பெரும்பான்மை நடக்கிறீங்க எனக்கு புரியல. இவ்வளவு காலமா எனக்கு புரியாத ஒரு பெரிய விஷயம் கேட்டா